வணக்கம். என் பேரு டாக்டர் ஸ்ரீ துர்கா. நான் வடமலையான் மருத்துவமனையில குழந்தைகள் நலப்பிரிவுல மருத்துவரா பணியாற்றுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மழை காலத்துல குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சளி தொந்தரவு மற்றும் காய்ச்சல் பத்தி பார்க்க போறோம். இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு 6 சப்ஹெட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இந்த நோய்கள் பற்றிய முக்கியத்துவம். ரெண்டாவது, என்னென்ன காரணத்தினால இது வர முடியும். அண்ட் ஒரு காய்ச்சல் வந்தா அதனோட அறிகுறிகள் என்ன, எப்பொழுது மருத்துவரை உடனே அணுக வேண்டும், எப்பொழுது நம்ம வீட்டில் வச்சு வைத்தியம் பண்ண முடியும், இந்த வித்தியாசத்தை பற்றி சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட், 5ஆவதா, எப்படி உங்கள் மருத்துவர் இதை கண்டுபிடிப்பார் மற்றும் வைத்தியம் பண்ண போகிறாங்க. 6ஆவது, இதை எப்படி தடுக்க போகிறோம். ஸோ ஒரு பாயிண்டாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஃப்ளூ ஆர் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், சளிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஸோ WHO பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 பில்லியன் பீப்புளுக்கு இந்த ஃப்ளூனால பாதிப்பு ஏற்படுது. எஸ்பெஷலி இதோட சிவியாரிட்டி குழந்தைகளில் அதிகம் இருக்கும். அண்ட் ஃப்ளூ தாக்கம் ஒரு மான்சூன் ஆரம்பிச்சதுன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் ஃப்ளூவோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஃப்ளூ எதனால் வருது? இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற வைரஸ் கிருமினால இந்த ஃப்ளூ வருது. ஃப்ளூன்றது நார்மலாக நமக்கு ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கிருமினால தான் வரக்கூடியது. பட் ஏன் இது இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோன்னா, ஃப்ளூவோட சிவியாரிட்டி, குழந்தைகள் இதனால் தீவிரமாகவும் பாதிக்கப்படலாம். ஸோ ஃப்ளூ தவிர மிச்ச வைரஸ்கள்னாலையும் இந்த மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல், இந்த தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் இதை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 3ஆக டிவைட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளூ, which is going to be the dangerous one. ரெண்டாவது நமக்கு தெரியும் சாதாரண சளி காய்ச்சல், அதாவது காமன் கோல்டு. 3ஆவது ரொம்ப சின்ன குழந்தைங்கள், அதாவது 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்கள்ல வரக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் சளி தொந்தரவுகள். இந்த 3மே ப்ரிடாமினண்டா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வைரஸ் கிருமிகள்னால வரக்கூடியது. சில நேரம் ஒரு வைரஸ் கிருமி வர்றப்போ நம்ம எதிர்ப்பு சக்தி கம்மியாகி சூப்பர் ஆடடாக ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு நிமோனியா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வைரஸ் கிருமிகள் என்னென்னலாம்? ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஃப்ளூ. ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு வைரஸ் கிருமினால நமக்கு வரக்கூடியது. இதில் 4 வகை இருக்கு, ABCDன்னு சொல்லுவோம். அடுத்ததான் வரக்கூடியது காமன் கோல்டு. காமன் கோல்டு பல வைரஸ்னால வரக்கூடியது. ரைனோ வைரஸ் சொல்லுவோம், RSV, இந்த மாதிரி பல பெயர்கள் உண்டு. 3ஆவது நான் சொன்னது ரொம்ப யங் சில்ட்ரன்ல வரக்கூடிய வியாதி என்னது? 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதுவும் இந்த மழை காலத்துல வருதுன்னா அது மோஸ்ட் காமன்லி RSV அப்படின்ற கிருமினால வரும். ஸோ இதோட தாக்குதல் ரொம்ப சிவியரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் 1 இயர்ல இருக்கும். ஸோ இந்த 3 பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதோட அறிகுறிகள் என்னென்ன? நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சது காமன் கோல்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண போகிற அதை பற்றி பார்ப்போம். ஸோ காமன் கோல்டு எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஒரு ரன்னிங் நோஸ் இல்லை தும்மல் வரும். சளி தொந்தரவுனால சில குழந்தைங்களுக்கு சோர் த்ரோட், அதாவது தொண்டை கரகரப்பு இருக்கலாம். சில நேரங்களில் காஃப் இருக்கலாம். அண்ட் ஃபீவர் ப்ளஸ் ஆர் மைனஸ். எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீவர் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் ஃபீவர் வந்தாலும் ஹை கிரேடாக இருக்காது, ஒரு லோ கிரேட் ஃபீவர் அவ்வளோதான் இருக்கும். அண்ட் இந்த குழந்தைங்க மோஸ்ட்லி நார்மலாக தான் இருப்பாங்க. எப்பயும் போல காய்ச்சல் இல்லாத சமயத்தில் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்டேக் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் காமன் கோல்டு. இந்த குழந்தைங்க ஒரு 2-3 டேஸில் ஓரளவு செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவங்களுக்கு ஏற்படுற காஃப் ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் கூட சில குழந்தைங்கள்ல இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் தேர் ஆக்டிவிட்டி. அதாவது குழந்தை நார்மலாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும், அப்பப்போ இருமிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு நைட்டில் தூக்கம் கெடுது, இல்லை மூச்சு வாங்குது, இல்லை திரும்ப ஃபீவர் வருது அப்படின்னா தான் நம்ம இம்மீடியட்டாக மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காமன் கோல்டு எந்த பிரச்சனையும் பண்ண போகிறது கிடையாது. 2-3 நாளில் சரியாயிடும். ரெண்டாவது நம்ம ஃப்ளூ. ஃப்ளூ எப்படி இருக்கும்னா, ஸோ ஃப்ளூக்கும் காமன் கோல்டுக்கும் மெயின் வித்தியாசம் என்னென்னா ஃபீவர் வந்து ஹை கிரேடாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு 102, 103 இந்த மாதிரி ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். அண்ட் குழந்தைங்க வந்து நார்மலாக விளையாடுற மாதிரி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி சொணங்கி படுத்துக்கிறது, இன்டேக் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப காமனாக என்ன இருக்குன்னா மயால்ஜியா, அதாவது உடம்பு வலி, ஹெட்டேக் இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. ஸோ அதனால் படுத்துகிட்டே இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அண்ட் காஃப் ரொம்ப சிவியராக இருக்கும். காஃப், சோர் த்ரோட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். வேற காமன் கோல்டில் நம்ம என்ன சொன்னோம்,
மோஸ்ட்லி ரன்னிங் நோஸ் இல்லை ஸ்னீசிங் இதுதான் காமனாக இருக்கும். அண்ட் ஃப்ளூ குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களால் ஓரளவு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இது நார்மல் சளி மாதிரி இல்லைன்றது. மூணாவது நான் சொன்னது ஆர்எஸ்வி, அதாவது 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்க கிட்ட வரக்கூடிய சளி. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து காமன் கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபீவர், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் இப்படி ஆரம்பமாகும். பட் ஒரு 3rd டே 4th டேல குழந்தைக்கு டக்குன்னு இழப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த வியாதிகள் எப்படி எப்படி வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து எப்போ நம்ம இம்மீடியட்டாக மருத்துவரை அணுக வேண்டும்? எல்லா வியாதிகள்லையும் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சில இது இருக்கும். அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகணும். ஸோ குழந்தை வந்து சரியாக இன்டேக் எடுத்துக்கலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூச்சு விடுறாங்க, உங்களுக்கு நெஞ்சும் வயிறும் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த 2 அறிகுறி இருந்ததுன்னா குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்குன்னு அர்த்தம். இல்லை குழந்தை ஒரு மாதிரி ப்ளூவாக தெரியுறாங்க, ஆர் தூங்கிக்கிட்டே இருக்காங்க, வலிப்பு வருது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் இம்மீடியட்டாக டாக்டரை போகணும். அண்ட் ஃபீவர் ரொம்ப ஹை கிரேடாக இருக்குது, 2 நாளைக்கு மேலேயும் கண்டினியூஸாக இருக்குன்னா இம்மீடியட்டாக டாக்டர் கிட்ட போகணும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லை, ஃபீவர் இருக்குது ஆனால் குழந்தை ஓரளவு இன்டேக் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வரி பண்ண வேண்டி இருக்காது. அண்ட் ஃபீவர் 3 டேஸ்க்கு மேலே கண்டினியூஸாக இருக்குது, ஆர் கொஞ்சம் செட்டில் ஆனாங்க திருப்பி ஜாஸ்தி ஆறாங்க, இந்த மாதிரி இருந்தாலும் மருத்துவர்கிட்ட உடனடியாக நம்ம போகணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி வைத்தியம் பண்ண போகிறோம்? இப்போ ஃப்ளூ அப்படின்ற சஸ்பீஷன் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட இருந்ததுன்னா நம்ம கொரோனாக்கு ஸ்வாப் எடுத்த மாதிரி ஒரு ஸ்வாப் மூக்கில் இருந்தோ இல்லை தொண்டையில் இருந்தோ எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் இது அவசியம் கிடையாது. ரொம்ப சிவியராக உள்ளவங்க இல்லை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு இது தேவைப்படுகிறது. என்ன, நம்ம ஃப்ளூ இருக்கிறவங்கள ஒரு 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைல்டுனா காமன் கோல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஃபீவர் இருக்கும், ஒரு காஃப் இருக்கும், தொண்டை கரகரப்பு இருக்கும். பட் அவங்களுக்கு நம்ம வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வைத்தியமும் தேவைப்படாது, அவங்களுக்கு நம்ம அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்வாப் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஓரளவு சீக்கிரம் தானாகவே ரெக்கவரி ஆகிடுவாங்க. ரெஸ்ட், ப்ராப்பர் ஹைட்ரேஷன், ஸோ வீட்டில் அவங்க ஐசோலேட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்கும். செகண்ட் கேட்டகரி நார்மல் காமன் கோல்டு மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களோட சிவியாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபீவர் ஹையாக இருக்கிறது, தாங்க முடியாத அளவுக்கு தொண்டை வலி, சிவியர் சோர் த்ரோட் இல்லை சிவியர் காஃப், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ இவங்களை கேட்டகரி பி ஆர் செகண்ட் ஒன்ல வச்சுப்போம். ஆர் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி மைல்டாகவே தான் இருப்பாங்க, பட் இவங்களுக்கு அந்த ஃப்ளூ தொந்தரவு சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யாரெல்லாம்னா குழந்தைகள், எஸ்பெஷலி 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, ப்ரெக்னென்சி, இல்லை எல்டர்லி பீப்புள் 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆர் டெலிவரி ஆகி ஒரு 2 வீக்ஸ், இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களோ இந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு சிவியாரிட்டிக்கான சான்சஸ் ஜாஸ்தி. செகண்ட், ஆல்ரெடி ஒரு இல்னஸ் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் தெரியுதுன்னா அவங்களும் கேட்டகரி 2ல வந்துடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஒரு ஆஸ்துமா பேஷண்ட், இல்லை நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனை இருக்குது, க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அண்டர்லைங்காக எந்த பிரச்சனை இருந்தாலும், ஆர் சில பேர்த்துக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், குழந்தைங்களில் எதிர்ப்பு சக்தி கம்மியாகக்கூடிய வியாதிகள் சில இருக்குது, அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஆர் சில வியாதிகளுக்காக எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுற மருந்துகள் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க சிவியாரிட்டி வந்து ஈவன் தோ ஃபீவர் கம்மியாக இருக்குது, காமன் கோல்டு மாதிரி தான் இருந்தாலும் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்றதை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். பட் இவங்கள நம்ம ஸ்பெசிஃபிக் வைத்தியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மூணாவது கேட்டகரி, ஸோ தோஸ் ஆர் த சிவியர் ஒன்ஸ். இந்த மூணாவது கேட்டகரிக்குள்ளே போகிற குழந்தைங்கள் இருக்கிறனால தான் WHO ஆஸ் வெல் அஸ் நம்ம கவர்மெண்ட் ஃப்ளூ பற்றி ரொம்ப அதிகமாகவே பேசுகிறோம் அண்ட் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸும் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வென்டிலேட்டர் தேவைப்படுற குழந்தை, இல்லை மூச்சு திணறல் உள்ள குழந்தை, வலிப்பு வரக்கூடிய குழந்தை, இல்லை அவங்க கை கால் சில்லுன்னு இருக்கும், நினைவு சரியில்லாமல் இருக்கும், இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம ஐசியூவில் வச்சு கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம அந்த டெஸ்ட் பண்ணணும், டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்?
ட்ரீட்மெண்ட்ன்றது இந்த வைரஸுக்கு எதிர்க்க ஸ்பெசிஃபிக் மருந்துகள் கரண்ட்லி அவைலபிள். ஸோ இஃப் டயக்னோஸ்ட் ஆர் ஒரு கிளினிக்கல் சஸ்பீஷனோட சிவியராக இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் மெடிசன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறோம், எவ்வளோ டோஸ், இது எல்லாமே நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்டிட்டு அவங்க கொடுக்குறக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். எனி மெடிசன் கிட்ஸுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் பிராண்ட் ஆர் டோசேஜ் எதுவுமே இதில் சொல்லலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாமா? தாராளமாக ப்ரிவென்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் சிவியாரிட்டியை நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃபிசிக்கல் மெஷர்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது குழந்தைங்க கிட்ட சிக்காக யாராவது இருக்காங்க, இருமல் சளி ஃபீவர் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போகாமல் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. அண்ட் யாராவது சிக்காக இருக்காங்க வீட்டிலனா அவங்கள மாஸ்க் போட சொல்லுங்க. அண்ட் காஃப் எட்டிக்வெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் யாராவது ஃபீவர் ப்ளஸ் காஃப் கோல்டு இருந்தாங்கன்னா யூஸ் அ டிஷ்யூ பேப்பர். காஃப் இல்லை ஸ்னீசிங் இருக்கிறப்போ டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க. கையில் அப்போ டிஷ்யூ இல்லைன்னா அட்லீஸ்ட் காஃப் இன்டு யுவர் ஷோல்டர்ஸ் ராதர் தேன் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். அண்ட் குழந்தைங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ஹேண்ட்ஸை வந்து கண்ணுலையோ மூக்குலையோ வைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது, காஃப் கோல்டுலேருந்து ரிகவரி ஆகிட்டு இருக்காங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இருக்குது. மித்த குழந்தைங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்கூல். அட்லீஸ்ட் சிம்டம் ஆரம்பித்து ஒரு 7 டேஸ்க்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். ஸோ இது உங்கள் குழந்தைக்கு பெனிஃபிஷியலை விட அடுத்த குழந்தைக்கு பரவாமல் இருக்கும். இது ஃபிசிக்கல் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். வேக்சின்ஸ், அதாவது தடுப்பூசி. இந்த ஃப்ளூக்கு தடுப்பூசி அவைலபிள். ஸோ எவ்ரி இயர் WHO ஃப்ளூக்கான வேக்சின் என்னன்றதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளூ வைரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நம்ம அந்த ஃப்ளூவை ஒழிக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிப்போம். பட் அதோட ஸ்ட்ரக்சரை அது மாற்றிட்டு திரும்ப இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ எவ்ரி இயர் WHO அந்த இயர் என்ன ஃப்ளூ வைரஸ் வரப்போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேக்சினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே ஆர் ஜூன் கெட் யுவர் சைல்டு வேக்சினேட்டட். ஸோ வேக்சினேஷன் யாருக்கெல்லாம் போடணும்? 0 to 5 years, when you're pregnant, adults more than 65 years of age, and when you have other illness. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்டர்லைங்காக இருக்குது. ஒரு ஆஸ்துமாட்டிக் பேஷண்ட், க்ரானிக் லங் டிசீஸ் இருக்குது, இல்லை ஹார்ட் டிசீசஸ் இருக்குது, ஆர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கெட் வேக்சினேட்டட் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். வேக்சின் போடுறதுனால கம்ப்ளீட்டாக வராதுன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் சிவியாரிட்டி கம்மியாக இருக்கும். அந்த கேட்டகரி ஏ சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்டு இல்னஸோட அவங்க ரிகவரி ஆகிடுவாங்க. காமன் கோல்டு அண்ட் இன்னொரு இது நான் சொல்லியிருந்தேன், RSV இன்ஃபெக்ஷன். இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? காமன் கோல்டு ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. எவ்ரி ஸ்கூல் கோயிங் கிட் கெட்ஸ் அ காமன் கோல்டு. அவங்க மிச்ச குழந்தைங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா? நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப தான் அதற்கான எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகுது. ஸோ நார்மல் ஸ்கூல்ஸ் போகிறப்போ ஒரு 2 நாள் சளி தொல்லை இருக்குது, அதனால் வரக்கூடியது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். பட் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். காஃப் எட்டிக்வெட்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக கை வாஷ் பண்ணிக்கிறது, கையை கண்ணிலையோ இல்லை மூக்குலையோ வைக்காமல் இருக்கிறது. ஸோ இது பற்றி நம்ம குழந்தைக்கு நம்ம டீச் பண்ணணும். ஸோ இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் ஃப்ளூலேருந்து வர்ற பாதிப்புகளை ஓரளவு குறைக்க முடியும். ஸோ ஸ்டே ஹெல்தி இன் திஸ் சீசன். கெட் யுவர் செல்ஃப் வேக்சினேட்டட். தேங்க்யூ.